ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜே.கே. துயில் பாட்காஸ்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் எழுதிய என்னை செதுக்கிய மாணவர்களில் இன்று சைக்கிள் வாத்தியார் ஹரி. பள்ளி பருவத்தில் கற்றுக்கிட்ட எதுவுமே மாணவனுக்கு ஞாபகம் வர்றதில்ல, சைக்கிள் ஓட்டுறதை தவிர அப்படின்னு ஆர்.கே. நாராயணன் சொல்கிறாரு. பாடப்புத்தகத்துக்கு வெளியே நடக்கிற திறன் மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டது தான் 21ஆம் நூற்றாண்டினுடைய கல்வி அப்படின்னு யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கு. அறிவை அன்றாட வாழ்க்கையோட அறிவியல் தொழில்நுட்பத்துடன் இணைப்பது குறித்த சவாலாகத்தான் கல்வி இப்போ மாறி வருது. யுனெஸ்கோ 21ஆம் நூற்றாண்டு திறன்களுக்கான கூட்டு பங்கு அப்படிங்கிற பிரகடனத்தை வெளியிட்டுது. அதில் வகுப்பறையின் திறன்களோட, அதாவது அவங்க படிக்கிற பாடங்களோட சேர்த்து மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய 16 வகையான திறன்களை அது பட்டியலிட்டுச்சு. தொழில்நுட்பத்தை கையாள்றது, ஊடக நெறியாண்மை, தகவல் பரிமாற்றல் திறன், அதெல்லாம் அதுக்குள்ளே அடக்கமாக இருந்தது. அதில் எந்திர மேலாண்மை கூட அடக்குங்க. இந்த மாதிரி திறன்களெல்லாம் நம்மளால் கற்பிக்க முடியுமா? அது அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னு எனக்கு உணர்த்தியவர் தான் ஹரிகிருஷ்ணன். எழுத படிக்க தெரிய வைக்கிறது தான் கல்வின்னு பொதுவாக நம்ம சொல்கிறோம். உலகத்தில் ஒரு நாட்டோட எழுத்தறிவு எத்தனை பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு எழுத படிக்க தெரியும் அப்படிங்கிறத வச்சு தான் கணக்கிடப்படுது. பொதுவாக அவங்களோட பெயரை எழுதி காட்டினாலே போதும் அப்படின்னு அது இன்னும் சுருங்கிடுச்சுன்னு கூட சொல்லலாம். வாசித்தல், எழுதுதல், கணக்கிடுதல் இவை தான் கல்வியோட 3 அடிப்படை அம்சங்களாக அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனால் அதை ரஷ்ய கல்வியாளர் லேவ் வயகாட்ஸ்கி எதிர்த்தார். கல்வி அறிவு என்பதை கலாச்சாரத்தோட ஒரு கூறாக அவர் இணைக்கிறார். திறன்கிறது அடிப்படை அறிவுன்னு சொன்ன அவர் அந்தந்த கலாச்சாரங்களோட புராதன திறன்களை அதன் இளம் தலைமுறையினர் கற்றறிதலை வெறும் எழுத படிக்க தெரிவதை மட்டும் வைத்து முடிவு செய்யும் முறை இழிவுபடுத்துவதாக இருக்கு அப்படின்னு அவர் சாடினார். கற்றலும் திறன் வளர்ச்சியும் ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படின்னு அவர் நிரூபித்தார். ஒரு குழந்தை தன்னுடைய வயதை தாண்டின திறன்களை கற்று தேறி வெளில வரணும்னா அதுக்கு சுய ஆர்வம் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய திறன் கல்வி கோட்பாடு. அவர் கட்டமைச்ச திறன் மேம்பாட்டு கல்வியில் ஒரு பள்ளி மாணவன் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்வது உள்ளிட்ட உடற்பயிற்சியையும் இணைச்சதாக தான் வச்சுருந்தார். நம்மளோட பள்ளி கல்வித்துறை மேல்நிலை 1ஆம் ஆண்டு, அதாவது +1 மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள்களை பல ஆண்டுகளாக வழங்கிட்டு வராங்க. அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு நமது சமூகத்தின் விடுதலை சிறகுகளாக நாம் சைக்கிள் ஓட்டும் திறனை காண முடியும். ஆனால் இந்த அடிப்படை திறனை ஏன் இன்னும் பள்ளிக்கூட பாடத்தில் நாம் இதுவரைக்கும் இணைக்கலை? நம்மளோட உடற்கல்வி வகுப்புகளில் நாம் இதை இணைக்க முடியும்னாலும் ஒரு ஆசிரியரால் மாணவர்களுக்கு சைக்கிள் ஓட்ட கற்று தந்துட முடியுமா? வகுப்பறையில் நடக்கிற கற்பித்தல் நடவடிக்கைகள்லேருந்து அது எந்த வகையில் வேறுபடுதுன்னு எனக்கு போதித்தவர் தான் ஹரிகிருஷ்ணன். ஒரு வகுப்பில் இருக்கிற 30-35 பேருக்கு ஒரே ஆளால் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்துட முடியுமா? மூளை, கை, கால்கள், உடல் அசைவுன்னு முழு உடலோட ஆளுமையும் தெரிஞ்ச ஒரு ஆசிரியரால் தான் திறமையாக சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் அதே சமயம் சைக்கிள் குறித்த தொழில்நுட்பமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ரஷ்யாவில் பள்ளிகளை உடற்பயிற்சி கூடங்களாக 1920களில் கட்டமைச்சவர் தான் வயகாட்ஸ்கி. அதுதான் இன்னைக்கு சீனா உட்பட பல நாடுகளில் பின்பற்றப்படுது. அங்கெல்லாம் பள்ளி படிப்பை முடித்து ஓரிரு ஆண்டுகள் தங்கள் நாட்டு இராணுவத்தில் பயிற்சி பெறுதல்ங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. பேரிடர் மேலாண்மையிலிருந்து தீத்தடுப்பு வரையிலான பயிற்சிகளை நேரடி உடற்பயிற்சியாக கல்வியை மாற்றியவர் தான் வயகாட்ஸ்கி. நம்ம நாட்டில் 40 வயசுக்கு மேலே தான், அதுவும் டாக்டருடைய பயமுறுத்தல் காரணமாக தான் நம்ம வாக்கிங்கே போகிறோம். அதிர்ஷ்டம் இருந்தால் 60 வயசு வரைக்கும் வாழ்வை கழிக்கிறோம், இல்லைன்னா அதுவும் இல்லை. இந்த அவலத்துக்கு காகித புலியான நம்ம கல்வியும் தான் பொறுப்பு. ஆனால் இந்த நிலையை மாற்ற முடியும்னு எனக்கு காட்டினவர் ஹரிகிருஷ்ணன். முன்னாடி நான் வேலை பார்த்த பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவராக தான் எனக்கு ஹரிகிருஷ்ணன் அறிமுகம். அந்த நேரத்தில் நான் வங்கி கடனில் மாதத்தவணையில் 2 வீலர் ஒன்று வாங்கியிருந்தேன். எல்லாரும் போல தாங்க நானும் அதை பத்திரமா தொடச்சி வச்சுக்குவேன். ஒரு நாள் ஈவினிங் நான் ஸ்கூல் முடித்து கிளம்பும்போது, சார் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுது. திரும்பி பார்த்தேன். சார்
ஒரு ரவுண்டு சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஓட்டி பார்த்துட்டு தந்துடுறேன் சார் அப்படின்னு அந்த பையன் ஹரி என்னை பார்த்து கேட்டான். ஹரி கேட்டதும் மறுக்க முடியாமல் என்னுடைய வண்டியை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். வண்டியை அவர் ஓட்டின விதம், அந்த லாவகம் என்னை ரொம்ப ஆச்சரியமாக அவரை பார்க்க வச்சது. ஆனால் ஒரு சின்ன பையன்கிட்ட போய் இப்படி வண்டி ஓட்ட கொடுக்கலாமா அப்படின்னு தலைமை ஆசிரியர்கிட்டேருந்து திட்டு வாங்கினது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஹரி தன்னை தேடி வர்ற எல்லா மாணவர்களுக்கும் மிக நேர்த்தியாக சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுப்பான்னு அடுத்த 2 நாளில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மாலை நேரங்கள்லையும் சனி ஞாயிறுகள்லையும் ஹரியை சுற்றி ஒரு கூட்டம் எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும். சைக்கிள் ஓட்டுறதுக்கு பயப்படுறவங்கள கூட சைக்கிள் மேலே உட்கார வச்சு கேரியரை பிடிச்சிக்கிட்டே பின்னாடியே ஓடிட்டு இருப்பாரு ஹரி. சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு பெரிய ஒரு தைரியத்தை ஊட்டிக்கிட்டே இருந்தார் அவர். ஸ்கூலுக்கு சைக்கிளில் வந்து இறங்குற பெரிய அக்காக்களை ஹரிகிருஷ்ணன் முன்பக்க பிரேக்கை பிடிக்காதீங்கன்னா கேட்கவே மாட்டிங்களா அப்படின்னு கோபிச்சுக்குவார். யாருடைய சைக்கிளாவது மக்கரை செஞ்சால் போதுங்க, உடனே தான்ட்ட இருக்க டூல்ஸ் எடுத்துகிட்டு வந்து வேலை செய்ய கிளம்பிறங்கிடுவார். ஆசிரியர்களை விட ஒரு மாணவரே சக மாணவருக்கு பயிற்றுவிப்பது சிறப்பானது, ரொம்ப சுலபமானது அப்படிங்கிறாரு வயக்காட்ஸ்கி. படிப்பில் ரொம்ப சுமார்னு எல்லா ஆசிரியர்களாலும் முத்திர குத்தப்பட்ட ஹரிகிருஷ்ணன் பல மாணவர்களுக்கு சைக்கிள் டீச்சராக இருந்திருக்காரு. இது நம்ம கல்வி குறித்த மற்றொரு பலவீனத்தையே பறைசாற்றுது. விதவிதமான வண்டிகளை ஓட்டி பார்க்க துடித்த ஹரிகிருஷ்ணன் இப்போ வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஓட்டுநராக இருக்கார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.